தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் அதிகாரம் 4 வசனம் 2. நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு கர்த்தர் உம்முடைய வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட பேசின காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வேத வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே எத்தனை முறை ஆண்டவரே எங்களுக்கு நல்ல போதகத்தை நீங்க கொடுக்கிறீங்க ஆண்டவரே, நல்ல உபதேசத்தை கொடுக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை கை கொள்ளுகிற இருதயத்தையும் கத்த தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியத்தக்கதாய் ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை விடாமல் பற்றி கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரே, உம்முடைய உபதேசத்தை ஆண்டவரே அப்பா நாங்கள் விடாதிருக்கத்தக்கதாய் ஆவியானவரே நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, நீ செய்யி என்கிற இடத்துல நாங்க செய்யவும் ஆண்டவரே, நீ செய்யாதே என்கிற இடத்துல நாங்க செய்யாமலும் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நற்போதகத்தை நாங்க ஒரு நாளும் ஆண்டவரே கைவிட்டுற கூடாது ஆண்டவரே. அந்த வெளிச்சத்துல நாங்க நடக்க உதவி செய்யுங்க. வேதத்தின் வெளிச்சத்துல நாங்க நடந்து ஆண்டவரே அதற்கு கீழ்ப்படிந்து நடந்து அதை விடாமல் பற்றி கொண்டு நடந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் நிலை நிற்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்துக்கு ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஆண்டவரே அப்பா, உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளுமாய் இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வசனத்திலே சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் எங்களுக்கு தருகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆமாண்டவரே, இந்த நாள்ல ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை ஆண்டவரை காத்து கொள்ளவும் ஆண்டவரே, உபதேசத்தை ஆண்டவரை போதகத்தை ஆண்டவரை விடாமல் பற்றி கொண்டு ஆண்டவரை சாட்சியாய் நிற்கவும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.